மணி இப்போ காலையில் 7:41 ஆகுது. இந்த டைமுக்கு நான் வந்து இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே சன்செட் பகுதியில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. காலையில் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் ஒரு 4 மணிக்கு 4:30 மணி இருக்கும். எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிம் போயிட்டு நேராக திருப்பி குளிச்சுட்டு உடனே டைம் இல்லை டியூட்டிக்கு வந்து டியூட்டினா எனக்கு 8 o'clock டியூட்டி. ஸோ அதனால் அந்த 20 நிமிஷத்தில் வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கம்பெனி நேம் தெரியக்கூடாது. திருப்பி இந்த வீடியோ என்னடா இப்படி மாற்றிட்டானேன்னு பார்க்காதீங்க. எனக்கு அந்த கை கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்புறம் ஜிம் பண்ணதுனால வலிக்குது. ஸோ நேற்று ஒரு விளாக் போட்டிருந்தேன். எனக்கு அதுக்கு இதுவரையும் ஒரு 18 to 19 வியூஸ் கிட்ட போயிருக்கு. அந்த கைவலி 18 to 19 வியூஸ் வரையும் போயிருக்கு. அதில் ஒருத்தர் கமெண்ட் போட்டு நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, கீப் இட் அப், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் வருது. பட் அதை அதாவது என் சைட்லேருந்து பார்க்குறவங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் சொந்தக்காரங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னா 1-2 பேர்த்துக்கு வீடியோ இப்படியே போயிடுது. பட் அவங்களாம் பார்த்துட்டு என்னடா நீ திருந்தலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஆமாம், இப்படி ஒரு இடத்துல வச்சுக்கோ. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் கேமரா கரெக்டாக தான் பார்த்து பேசுகிறேன்னா, வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். காலையில் ஒரு 4:30 மணிக்கு போயிட்டேங்க ஜிம்முக்கு. என்னோடய ஜிம் ஸ்டோரியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். காலையில் 4:30 மணிக்கு நான் போயிட்டு, எப்போதும் எனக்கு ஏர்லி மார்னிங் ஜிம் போகிறது ரொம்ப பிடிக்கும். அப்போது போயிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். ஜிம்மு க்ளோஸில் இருந்தது. நான் வெயிட் பண்ணேன். மணி 4:30 ஆச்சு, 4:20 ஆச்சு, 4:40 ஆச்சு, 5 ஆச்சு, 5:15 ஆச்சு, 5:30 ஆச்சு. யாருமே வரல. எனக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில. பட் இடையில ஒய்ஃபு கால் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் குழந்தைய காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு. அது ஏன் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. இப்போ தான் ஒரு 2 years அதாவது கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் சூரிய பகவானே இருக்குது. என் பொண்ணாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே டைம் போனது தெரியல. ஒரு 1 hour அப்படியே போயிடுச்சு. 5:30 மணி ஆச்சு, 5:40 ஆகிடுச்சு. யாருமே வரல. அப்புறம் கீ அங்கே தான் இருந்தது. எனக்கு கீ இருக்கிற இடம் தெரியும். ஏன்னா நான் ஒரு 1 yearக்கு முன்னாடி அங்கே போகும்போது கீ எடுத்து நான் தான் ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடுவேன், யாரும் வந்தாலும் வராட்டினாலும். பட் அதே மாதிரி இந்த டைமும் பண்ணும்போது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் ப்ராப்பராக எதுவும் ஒர்க் அவுட் இது பண்ணலை. அதனால் இந்த டைம் சரி நம்ம நீட்டாக பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீட்டாக கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணேன். பட் எல்லாம் வர டிலே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கீ எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறேன். கோச் வந்து நிற்கிறாரு. சரி ஓகே பைத்தியக்காரங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி சார் நான் முன்னாடி வந்திருந்தேன், ஒரு 2 daysக்கு முன்னாடி வந்து அட்மிஷன் போட்டு போயிருந்தேன், என்னால் வர முடியல. ஸோ இன்னிலேருந்து கண்டினியூஸாக அப்படியே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? 2 daysஸாக இனிமேல் கண்டினியூஸாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் சேம் அதே எப்போதும் கேட்குற மாதிரி தான். ஃபஸ்ட் இன்ட்ரோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் த்ரெட்மில்ல ஒரு 20 நிமிஷம் நடக்க சொன்னாங்க. நான் ஆர்வக்குள்ள சார் நான் 40 நிமிஷம் டார்கெட் வச்சுருக்கேன் சார் அப்படி. ஏங்க அதில் 20 நிமிஷம் தாங்க அலோடே இது பண்ணியிருக்கு, நீ 20 நிமிஷம் நடங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஓகேன்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் அதில் நடந்தேன். அப்புறம் சைக்கிளிங் ஒரு 15 நிமிஷம் பண்ண சொல்லியிருந்தாங்க. 15 நிமிஷம் சைக்கிளிங் பண்ணேன். அப்புறம் இன்னொன்று அது எனக்கு மிஷின் பேர் தெரில, நல்லா கை காலை இது பண்ணி அது மிஷின் பேர் தெரில, அது ஒரு 15 நிமிஷம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி வரல அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக முடிச்சுட்டு போகும்போது வார்ம் அப் பண்ணோமா, அதனால் முடிச்சுட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேலன்ஸ் ஃபீஸ் கட்டிவிட்டு
அப்புறம் ஃபுட்டு என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி நீங்கள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் பாடி ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். கொஞ்சம் அவர் மலையாளி தான், நல்லா பேசினார். ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் போய் பேச மாட்டேன். எங்கே போனாலும் தனியாகவே இருப்பேன், அமைதியாகவே இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். யாராவது வந்து பேசினாங்கன்னா நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுவேன். பட்டு போய் பேச சங்கட்டமாக இருந்தது. சரி ஓகே, நல்லா போய் பேச சங்கட்டமாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவராகவே வந்து பேசினார். அப்புறம் அவர்கிட்ட அப்படியே ஜாலியாக பேசிவிட்டு ஃபுட் டயட்டு இதெல்லாம் பற்றி கேட்டுட்டு அப்புறம் நேராக ஜிம்மு பக்கத்தில் தான் ஆஃபீஸு, அக்காமடேஷனும் பக்கத்தில் தான். ஸோ நேராக ஆஃபீஸ் வந்து என்னாச்சின்னு பார்த்துட்டு அப்புறம் நேராக போய் குளிச்சுட்டு அப்படியே டியூட்டிக்கு வந்து இந்த விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, அந்த வீடியோவுக்கு வந்து இதுவரையும் ஒரு 19 வியூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். 19 இருங்க பார்ப்போம். ஏன்னா பைத்தியக்காரன் 4:30 மணிக்கு ஜிம் போய் என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, இல்லைங்க எனக்கு ஏர்லி மார்னிங் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்படி பண்ணலைன்னா எனக்கு அந்த டேவே இதான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஏர்லி மார்னிங் கண்டிப்பாக ஜிம் போகணுன்னு நினச்சேன்னா ஏர்லி மார்னிங் மட்டும்தான் போவேன், இல்லைன்னா போகவே மாட்டேன். ஈவினிங் டைமில் நான் காலேஜ் படிக்கிற டைமில் ஈவினிங் போயிருக்கேன். பட் எனக்கு மார்னிங் டைம் தான், அப்போ தான் எனக்கு அந்த டே ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். ஆமாம், 19 வியூஸ் போயிருக்கு. ஏன்னாடா 2 ஃபோன் வச்சுருக்கேன், ஃபோன் இல்லை அப்படின்ட்டு. இல்லைங்க, மொத்தம் 2 இல்லை 3 ஃபோனு. அதில் இது மட்டும்தான் என்னது. ஈவினிங் ஒரு பையன்கிட்ட, அதாவது தம்பி மாதிரி அவன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில், அவங்ககிட்ட வாங்கி அந்த வீடியோஸ் எடுப்பேன், ஷார்ட்ஸ் எடுப்பேன். இப்போது மார்னிங் டைமில் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக நானும் அவனும் ஒன்றா தான் சேனல் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் 100K கிட்ட அடிச்சிருச்சு. எனக்கு இன்னும் 1500 கூட அடிக்கலை. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டு அப்புறம் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போது இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அவன் ஃப்ரெண்டு அதை கொஞ்சம் இங்கே வந்து தான் ஒர்க் பண்ணுற இடத்துல தான் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக தெரியும். ஏன் 4-5 இயர்ஸாக இருக்குது தெரியும்னா, எப்படி ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் கேட்காதீங்க. ஒரே கம்பெனியில் தான் 4-5 இயர்ஸாக இருக்கோம் நாங்கள். ஸோ நல்லா பாண்டிங் எனக்குள்ளே. ஏதாவது இப்போ நான் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வாட்சஸ்ஸு இல்லை ஏதாவது இது வாங்கணுன்னா நான் அவனை மாப்பிள்ளை இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் போட்டு கொடு அப்படின்றவன். அப்படி இல்லைனா ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேமு ஏதாவது பொருள் வாங்கணுன்னா மாப்பிள்ளை இந்த மாதிரி ஆர்டர் போட்டு கொடுனே அவன் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் போட்டு கொடுத்துருவான். அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங்கு நல்லா அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் 30 நாளில் 2999 வாட்ச் ஹவர்ஸ் அடிக்கணும். இன்னும் ஒரு 417 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். இல்லை 1000 அடிக்கணும். அவ்வளோதான், இவ்வளோதான் டார்கெட்டு. ஆனால் நான் அங்கேருந்து எல்லாம் பார்க்குறாங்க, யாராவும் பைத்தியக்காரன் தனியாக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, எல்லா யூடியூபர்ஸும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க தானே. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் அப்புறம் நமக்கு தனியாக ஒரு ரூம் போட்டு பண்ணிக்கலாம். இதை பார்த்துட்டு என் பொண்டாட்டி சிரிப்பா அப்படின்ட்டு. சரி ஓகே, நான் வேறு லுக்காக இருக்கேன்னு நினைக்கிறேன், அழகாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் வெளியே ஊற்றிட்டேன். ஆனால் என் மனசு இப்போ வரையும் கேட்கலங்க. அந்த ஜிம்முக்கு போகிறப்பெல்லாம் அவர் வந்து அங்கேயே வாட்ச்மேன் ஹெட்டாக இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு இன்னும் அப்படியே மைண்டில் இருக்குங்க. இன்னும் அந்த மனுஷன் நான் பார்க்கல. நல்ல வேலை நான் மார்னிங் வந்துட்டேன். ஈவினிங் பார்த்துருந்தேன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணவே பிடிச்சிருக்காது, இருந்திருக்கும். ஏன் என்னை பார்த்தா அப்படியே இருக்குது? நீ சொல்லுங்க, தெரியுதா என்ன போய்? சரி ஓகே, அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு, நான் என்ன பண்ண முடியும். டைம் ஆச்சு, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? மார்னிங் தான் சொன்னேன்னே 7:40க்கு எடுத்துருந்தேன். இப்போ 10 நிமிஷம் பரவாயில்ல. நான் கூட இப்போ 2 நாளாக ஒரு கேமரா மட்டும் பார்த்து 20 நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குங்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது எப்படி திமிங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 20 நிமிஷம் கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்குள்ளே இவ்வளோ திறமை அப்படிங்கும்போது தான் எனக்கு இது நல்லா இருக்குது. ஒரு மாதிரி புதுசாக இருக்குது இதெல்லாம். ஏன்னா எப்படி சொல்கிறது, கல்யாணம் ஆகி குழந்தை அது ஒரு பக்கம். ஒர்க்கு நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, லேட் நைட்டு ஒரு 2-3 மணி அந்த டைமில் தான் தூங்கிட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டு
இல்லைன்னா வீடியோஸு சீரியஸ் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு லேட் நைட்டு தான் தூங்குவேன். பட் அப்படியே போயிட்டு காலைல ஒரு 9 மணிக்கு ஷிஃப்ட்டுன்னா நான் வந்து ஒரு 8:30 இல்லைனா 8:40 தான் எழுந்துச்சி அவசரமாக குளிச்சுட்டு 9 o'clock ஷிஃப்ட்டுக்கு வந்துடுவேன். இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போது அப்படியே இப்போது ஒரு இந்த ஆஃப்டர் 26 நியூ இயருக்கு அப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போடணும்னு நினச்சேன், போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி ஜிம் போகணுன்னு நினச்சேன், போயிட்டுருக்கேன். இந்த 2 விஷயம் பண்ணும்போதே எனக்குள்ளே ஒரு மாதிரி நல்லா வைப் இருந்தது. ஏன்னா அதை நான் ரெகுலராக பண்ண முடியாமல் இருந்தேன். பட் இந்த 1.5 மாதமாக நான் வந்து அதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கின்னை இது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் இதில் எப்படி தெரியுதுன்னு தெரில. நான் ஆல்ரெடி அண்ணங்காக்க மாதிரி இருப்பேன். பட் இதில் ஏதோ அந்த சன்னோட லைட்டில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் யூடியூப்பில் இந்த இப்படி தாங்க பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் எங்கே அடுத்த டாபிக் போயிடுவேன். அதான் 1.5 மாதம் நல்லா போட்டுட்டுருவேன். எனக்குள்ளே ஒரு நல்ல வைப்பு. அப்புறம் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் முடிச்சுட்டு நேராக சாப்பிட்டு நேரத்தில் தூங்கிட்டு ஃபேமிலிகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வீட்டில் அப்பா அம்மாட்ட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே ஓகே நல்லா போயிட்டுருக்கு. இது ஒரு மாதிரி புதுசாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நான் போக போக வந்து என்னோடய லவ் ஸ்டோரி எப்படி கல்யாணம் ஆச்சு, குழந்த பிறந்தது, இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க கதை எப்படின்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் என் கதையை கேட்டிங்கன்னா என்னடா நீ சினிமாவில் வர்றதெல்லாம் நீ வந்து ஒரு கதையாக சொல்லிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அது எடுத்ததுமே ஏதோ சென்டிமெண்ட்டாக பேசி வியூஸ் வாங்கி சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கின மாதிரி இருக்கும். அது வேண்டாம். கொஞ்சம் இது ஏறினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் என்னை பற்றி ஃபுல்லாக நான் சொல்கிறேன். அது வரையும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல். நான் இப்போ கூட கரெக்டாக நான் பேசுகிறது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா இல்லை வாய்ஸ் கிளியராக இருக்கா அது எப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் இது வரையும் 12 நிமிஷம் கிட்ட பேசிட்டேன். இன்னொரு 8 நிமிஷம் எப்படி பேச போகிறேன்னு தெரியல. ஏதாவது அதுக்குன்னு கதையாக ஒரு நல்லா சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. நான் வந்து இப்போது மார்னிங்லேருந்து நடந்தது அப்புறம் ரியாலிட்டியாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் எதுவும் போய் பேசலை. ஏன்னா அப்படி பேசி உங்கள்கிட்டேருந்து வியூஸ் வாங்கி சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு அந்த தாட் வரல. ஸோ அதனால தான் நான் வந்து இல்லைனா எப்படி சொல்கிறது, இல்லைனா நான் வந்து நேரம் கண்ணீர் விட்டு அழுது என்னது அவனை கொண்டுட்டானா, என்னது கீழே விழுந்துட்டானா, என்னது மாமியார் வீட்டில் சண்டையா, அந்த மாதிரி தமிழில் போட்டு இது பண்ணிடலாம். பட் நமக்கு செட் ஆகாது. பட் நான்லாம் ஸ்கூல் காலேஜே டயத்துக்கு போனது கிடையாது. இந்த மாதிரி க்ரூமிங் நடந்தது கிடையாது. அந்த டிசிப்ளினே கிடையாது. இஷ்டத்துக்கு எழுந்துச்சி அப்படியே அவசர அவசரமாக ஓடிட்டு இந்த மாதிரி இருந்த பையன் இவ்வளோ டிசிப்ளினாக இருக்கேன். எனக்கு அப்படியே புல் எரியுதுங்க. என்ன காலேஜெலாம் உள்ளே போனதே கிடையாது. எக்ஸாமுக்கு மட்டும்தான் போவேன். ஸ்கூலுமே கட்டடிச்சுட்டு ஓடிடுவேன். கவர்மெண்ட்டு ப்ளஸ் தனியாக ப்ரைவேட்டு ரெண்டுத்துலேயும் மிக்ஸ் பண்ணி தான் படித்தேன். பட் கட்டடிச்சுட்டு ஓடிடுவேன். எக்ஸாமு 12th எக்ஸாம் அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹால் டிக்கெட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னோடய மேக்ஸ் வாத்தியார் நிப்பாட்டார். இவனை ஹால் டிக்கெட்டே கொடுக்காதீங்க, இவன் எழுதியும் ஃபெயில் தான் ஆவான், அதனால் அவனுக்கு கொடுக்காதீங்க, நமக்கு அந்த ரிசல்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வெறி ஆகிடுச்சு. எனக்கு எப்படியோ ஹால் டிக்கெட்டு கை காலில் விழுந்து வாங்கிட்டு தமிழ் எக்ஸாமு இப்படியே உட்காந்து படித்தேன். 12th அப்போது 200க்குன்னு நினைக்கிறேன். இப்படியே உட்காந்து படித்தேன். 35 மார்க்கு பாஸு, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து இங்கிலீஷு இப்படியே உட்காந்து படித்தேன். 35 மார்க்கு பாஸு. திருப்பி அடுத்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி எல்லாமே விடிய உட்காந்து படித்தேன். எல்லாத்துலேயும் 35 மார்க்கு பாஸு, ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக 415 எப்போது 1200 மார்க்குக்கு 415 418 தெரியல டோட்டல் எல்லாத்துலேயும். ஏன்னா எல்லாத்துலேயும் 35 மார்க்கு பாஸ் மார்க்கு. அந்த மாதிரி எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். 75 75 தான் நினைக்கிறேன். இல்லை 75 70 ஐயோ தெரியல, சத்தியமாக தெரியல. ஆனால் பார்ட்ரு, ஆனால் என் டோட்டல் என்னவோ பார்த்தீங்கன்னா 418 அவ்வளோதான். அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எல்லாத்துலேயும் பார்ட்ரு விடிய படித்து கரெக்டாக பார்ட்ரு இல்லை
மேக்ஸில் மட்டும் 88 மார்க்கு, 200க்கு. ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸ் 99 மார்க்கு, 200க்கு. ஓகே, ஆனால் பாஸ் பண்ணிட்டேன். நமக்கு தேவை பாஸு, அதுக்கு மார்க் எப்படி இருந்தால் என்ன, ஆனால் பாஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் 10th எல்லாம் மூச்சை விட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க, படிப்பாங்க, 1 மார்க்குலாம் அழுவாங்க. ஆனால் நான் 35 மார்க், நான் பாஸ், அவ்வளோதான். எவனா கேட்டானா, நான் 10th பாஸரா போடா, மார்க்கை வச்சு நீ வச்சுக்கடா போடா அப்படின்ட்டு போயிடுவேன். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் காலேஜெலாம் சொல்ல முடியாது, சும்மா சொல்லக்கூடாதுங்க. எல்லா செம்மும் அரியர். ஏன்னா நான் எந்த செம்மும் எக்ஸாம் எழுதலை, ஃபீஸ் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. எந்த செம்முமே கிட்டத்தட்ட 5-6 செம்முமே நான் வந்து காலேஜ் போனதுலாம் ஒன்று, பட் அங்கே எக்ஸாம் எழுதலை, ஃபீஸ் கட்டலை. பழசாங்க கூட சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ. அதனால் 3 வருஷமும் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது இந்த கொத்தனார் வேலை தெரியுங்களா, அந்த கொத்தனார் வேலையை போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஃபீஸ் கட்டலை. அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டு அந்த ஒர்க் முடிச்சுட்டு அதை கண்டினியூஸாக ஒரு 2 இயர்ஸ் ட்ரைனிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டா இது பண்ணுவாங்க. அந்த 2 இயர்ஸ் ட்ரைனிங் போகும்போது ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே டிகிரி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்க போல். அது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீஸ் கட்டி ஒரு அரியராக கிளியர் பண்ணேன். ஒரே செம்மில் மொத்தம் 21 அரியர், எல்லா செம்மும் சேர்த்து. ஒரே செம்மில் 18-19 ஒரே செம்மில் அடித்து கிளியர் பண்ணிட்டேன். அடுத்த 3 மட்டும் எனக்கு கொரோனா வந்துருச்சு. எப்படி கிளியர் பண்ண போகிறேன், அது ப்ராக்டிக்கல் இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே உட்காந்து எழுதி யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ரூல் வந்துடுது. யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டேன். யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனதுக்கப்புறம் ரிசல்ட்டு ரொம்ப நாளாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் ஒரு 1 இயர் 2 இயர் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரவே இல்லை. ஒரு நிமிஷம், சாரி, ரிசல்ட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எங்கள் ஹெச்ஓடி ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி நீ ஆல் பாஸாக, நான் யதார்த்தமாக யூனிவர்சிட்டி போனேன், அங்கே உன்னோட ரிசல்ட் இருந்தது. ஸோ ஆன்லைன்லேயும் காலேஜுக்கு நம்ம ரிசல்ட் வரல, பட் யூனிவர்சிட்டியில் ரிசல்ட் இருந்து நீ ஆல் பாஸரா அப்படின்னதும் எனக்கு நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்க போனால், இல்லை ரிசல்ட் காப்பியே வரல, நீங்கள் போய் யூனிவர்சிட்டியில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. எனக்கு யூனிவர்சிட்டி போக உண்மையாகவே டைம் கிடைக்கல. ஏன்னா எனக்கு ஒர்க்கு, ஏன்னா இப்போதைக்கு அது எப்படி சொல்லணுன்னா, நானாக தான் படித்து நானாக தான் வந்து ஃபீஸ் கட்டி நானாகவே தான் காலேஜ் முடித்தேன். ஸோ அதனால் எனக்கு ஒர்க்கில் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். ஏன்னா இப்போ ஒரே கம்பெனியில் நான் 5 இயர்ஸாக இருக்கேன்னா, அந்த 5 to 6 இயர்ஸாக இருக்கேன். அந்த 6 இயர்ஸுமே பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ ஒரு நல்ல சேலரியில் இருக்கேன். அப்போ நான் ட்ரைனியாக ஜாயின் பண்ணேன். இப்போ நான் ஒரு நல்ல சேலரியில் நல்ல பொசிஷனில் இருக்கேன். அதுக்கு காரணம் என்னோடய ஒர்க்கு தான். ஸோ அதனால் என்னோடய ஒர்க்கை இது பண்ணிவிட்டு எனக்கு அது அந்த டிசிப்ளின் வேணும். ஒரு 4 வீக் ஆஃப்னா அந்த 4 வீக் ஆஃப் தான், அந்த 4 வீக் ஆஃபில் எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைப்பேன். எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது போக டைம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. என்னால் ரிசல்ட் காப்பி வாங்க முடியல, டைம் ஆச்சு. இந்த வீடியோவை நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 8 ஆச்சு, எனக்கு கீழே ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ இது வரையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 o'clock நான் ஃபிக்ஸ் பண்ண டைம் தான் முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டாக தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியாது, பட் போஸ்ட் பண்ணிடுறேன் சீக்கிரமாகவே. இன்றைக்கே பண்ணிடுறேன். ஏன்னா நான் அன்னன்னைக்கு ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் இருக்கேன். ஸோ நான் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் போட்டுடுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பார்ட் 2ல் பார்ப்போம். பாய்.